ஆனா இங்க என்ன நடக்குதுன்னாக்கா, நான் மாற மாட்டேன், நீ தான் மாறணும். நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன், நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும். நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன், நீ தான் என்னை ஏத்துக்கணும். இப்ப என்னன்னா, இந்த முரண்பாடு என்ன நடக்கும்னாக்கா, எங்க கொண்டு போகும்னாக்கா, அவங்கள வந்து நெருங்கி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலக்கி கொண்டு போவோம், தூரமா கொண்டு போவோம். இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். சரி, தூரமா கொண்டு போதில்ல, அப்படி இருந்துமே சில பேர் ஒண்ணா இருக்காங்களே, எப்படி அப்படின்னாக்கா, இந்த நபர்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து ஒரு எதிரா பேசிட்டு இருக்காரு, கோவப்படுறாரு அப்படின்னா, இந்த நபர் வந்து என்ன பண்றாங்க, அதை சகிச்சுக்கிறாங்க. சகிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டு இப்படி விலகி போறாரு. சரிங்க, நான் சகிச்சுக்கிறேங்க, சரிங்க, நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னு வராரு. நீ ஒன்றும் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் விலகி போறாரு. சரிங்க, நான் ஏத்துக்கிறேங்க, சரிங்க, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வராங்க. இப்போ இந்த நபரும் யாரோ ஒருத்தர் வந்து விட்டு தராங்க. அங்க யார் விட்டு தர்றது, இந்த நபர் விட்டு தராங்க. அதனாலதான் இவங்க எவ்வளவு விலகி போனாலும் இவங்க பக்கத்துல போறாங்க. ஆனா அதுவே வந்து இந்த நபர் மாதிரியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க கோவப்படுவாங்க, அப்படி இவங்க கொஞ்சம் போவாங்க, இவங்க கொஞ்சம் போவாங்க, திருப்பி கோவப்படுறாங்க, இவங்க கொஞ்சம் போவாங்க, இவங்க கொஞ்சம் போவாங்க. இப்ப என்ன ஆகுனா, 2 பேருமே வந்து ஒரே மாதிரி குணாசியங்களுடையவங்க. இவரும் மாத்திக்க மாட்டாரு, இவங்களும் மாத்திக்க மாட்டாங்க, இவங்களும் வந்து அப்டேட் ஆக மாட்டாங்க, இவங்களும் அப்டேட் ஆக மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமா விலகி அவ்வளவுதான் மொத்தம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஆனா இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா, அப்பா மகனுக்குள்ள நடக்காது, அம்மா பொண்ணுக்குள்ள நடக்காது. அதுக்கப்புறமேட்டு கணவன் மனைவிக்குள்ள நடக்கும் பிச்சுக்கிட்டு போறதுக்கு, பாய் ஃப்ரெண்டுக்குள்ள நடக்கும் பிச்சுக்கிட்டு போறதுக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்குள்ள நடக்கும் பிச்சுக்கிட்டு போறதுக்கு, கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ள நடக்கும் இதை பிச்சுக்கிட்டு போறதுக்கு. ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு ஒட்டோ உறவோ அன்போ பாசமோ அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே, இந்த கோபம்ன்ற விஷயம் ஒரே குணாசியம் விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு கடைசி வரைக்கும் வந்து அவங்க சேராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அம்மா பொண்ணுக்கு இந்த விஷயம் பிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி அப்பா பையனும் பிச்சுக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் வந்து பிளட் ரிலேஷன். இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும், இவன் என் பையன்னு. இவங்களுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும், இவங்க என் அப்பான்னு. இந்த அம்மான்றக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும், இவன் என் பொண்ணுன்னு. இந்த பொண்ணுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும், இவங்க அம்மான்றது. இந்த விஷயம் எவ்வளவுதான் வந்து எதிருமா இருந்தாலுமே அவங்களை சேர்க்கறதுக்கான ஒரு உறவு இருக்கு, ஓகேங்களா? ஆனா இந்த உறவு கணவன் மனைவி கிட்ட கிடையாது. ஆனா அதே கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் கொஞ்சம் விட்டு தராங்க அப்படின்னாக்கா, இவன் கொஞ்சம் விலகி போனா இவங்க கொஞ்சம் சேர்ந்துப்பாங்க, இவன் கொஞ்சம் விலகி போனா இவங்க கொஞ்சம் சேர்ந்துப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பிரிஞ்சே இருந்தாலும் சேர்ந்தே இருப்பாங்க. 2 பேருக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்.